ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா டெக்னிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பால்லேருந்து ஃப்ரெஷ் க்ரீம், விப்டு க்ரீம், பட்டர், கீ அண்ட் யோகர்ட் இதெல்லாம் நம்ம வீட்டிலையே எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பால்லேருந்து செய்யக்கூடிய எல்லா பொருட்களுமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. அதையும் நம்ம வீட்டிலையே செஞ்சோன்னா இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 லிட்டர் பசும்பாலை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கோங்க. நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன், நீங்களும் பசும்பாலை எடுத்துக்கோங்க. அதில் தான் ஃபுல் க்ரீம் இருக்கும். இப்போது பாலை நல்லா கொதிக்க விடணும். நம்ம காலையில் க்ரீம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் சாயந்தரமே பால் வாங்கி காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் காலையில் க்ரீம் நல்லா நிறைய கிடைக்கும். இல்லை எனக்கு காலையில் தான் பசும்பால் கிடைக்கும் அப்படின்னா காலையில் காய்ச்சி ஆற வச்சு ஈவினிங் க்ரீம் கலெக்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி நமக்கு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி பால் கொதிக்கும்போது ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அந்த க்ரீம் நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டேன். இப்போவே கொஞ்சம் க்ரீம் திக்காக ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். ஏற்கனவே நான் ஒரு 2 வீக்ஸாக இந்த மாதிரி க்ரீம் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கலெக்ட் பண்ணுற அந்த பாக்ஸ் நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே தான் வைக்கணும். வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். இப்போ பாருங்கள், திக்கான க்ரீம் நமக்கு கிடைக்கும். இதை இந்த மாதிரி பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய க்ரீம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி பட்டர், நெய் எல்லாமே தயாரிச்சுக்கலாம். நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை செய்வேன். 2 வாரத்துக்கு பாருங்கள், எனக்கு இந்த பாக்ஸில் ஒரு 3/4 வாசி அளவு க்ரீம் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பொருட்களுமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போது இந்த க்ரீமெல்லாம் நம்ம முதல்ல ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கும்போது ஒவ்வொரு பொருளாக நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். 3 ஸ்டெப் தான், ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல நமக்கு கிடைக்கிறது ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கடுத்து நமக்கு கிடைக்க போகிறது விப்டு க்ரீம், அதுக்கடுத்து பட்டர், அதுக்கடுத்து நமக்கு கிடைக்க போகிறது நெய். இப்போது நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் போட்டுறக்கூடாது. மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி அளவு இருக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் அது கிரைண்ட் ஆகி ஒவ்வொரு பொருளாக கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிக்ஸி ஜார் கொஞ்சம் பெரிய ஜாராகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போது நான் இதை போய் கிரைண்ட் பண்ணிவிட்டு வரேன். ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் சுத்த விட்டால் போதும். இதை பாருங்கள், இப்போது கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு கிடச்சிருக்கிறது தான் ஃப்ரெஷ் க்ரீம் அல்லது ஹெவி க்ரீம்னு சொல்லலாம். இதை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை அதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்க அப்படின்னா என்றைக்கு செய்ய போகிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விப்டு க்ரீம் கிடைக்கும். அல்லது பீட்டர் வச்சு நீங்கள் பண்ணாலும் விப்டு க்ரீம் கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் ஸ்பைசியான ஒரு சாஸ் செய்கிறீங்க, அல்லது இந்த பாஸ்தா, சிக்கன் சூப் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அந்த க்ரீமை இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணுங்கள். இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிறது விப்டு க்ரீம். பாருங்கள், க்ரீமியாக கொஞ்சம் அதை விட நல்லா திக்காக கிடைக்கும். இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கை யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே க்ரீம் மாதிரியே ஆகிடும். இதை நீங்கள் வீட்டிலையே ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக் தயாரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ரெஷ் க்ரீமை, இந்த விப்டு க்ரீமை நான் போய் இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் கிரைண்ட் பண்ணிவிட்டு வரேன். ஒரு 2 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு நிமிஷத்துலேயே அது பட்டராக மாறிடும். இப்போ பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ பால் தனியாக பட்டர் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் நமக்கு தேவையான பட்டர். நம்ம விப்டு க்ரீம் ஸ்டேஜ் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு அரை நிமிஷம் கூடனா கூட அது பட்டராக மாறிடும். அதனால் அந்த ஸ்டேஜில் கவனமாக நீங்கள் திறந்து பார்த்து நீங்கள் தேவையான பொருட்களை எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அதில் இருக்க பாலெல்லாம் கீழே வடிகட்டிட்டோன்னா நமக்கு ஃப்ரெஷ் பட்டர் கிடச்சிரும்.
அதுக்காக ரொம்ப பிழியணும்னு தேவையில்ல. ஓரளவுக்கு பட்டரில் பால் இருந்தாலும் நீங்கள் நெய்யாக காய்ச்சும் போது வந்து அந்த சட்டியில் வந்து அது அடியில் வந்து தங்கிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அதை வடிகட்டி பட்டரை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பாலை வந்து கீழே ஊற்றிடாதீங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை ஊற்றி ஒரு 5 ஹவர்ஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஃப்ரெஷ் யோகர்ட் தயாரிச்சுக்கலாம். ரொம்பவே வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஜாரெல்லாம் நீங்கள் வெந்நீர் ஊற்றி கழுவிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். இப்போது 3/4 அளவு நான் க்ரீம் எடுத்தேன். எனக்கு ஒரு அரை பாக்ஸ் வந்து அந்த பட்டர் கிடச்சிருக்கு. பாருங்கள், நல்ல திக்கான பட்டராக கிடச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரோட யூசஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிறையவே கொடுக்கலாம். அதில் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. பட்டர் பிஸ்கட் செய்யலாம், ப்ரெட் டோஸ்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பட்டர் பன் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டிலையே. பட்டர் க்ரீம் வந்து ஈஸியாக தயாரிக்கலாம். சாக்லேட் சாஸ் இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த பட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டரை வந்து நெய்யாக காய்ச்ச போகிறோம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அந்த க்ரீமை வந்து ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லாம் கிடைக்கும். இல்லைனா அது கெட்டு போய் பட்டர் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கவனமாக இருங்க. டெய்லி கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைங்க. இப்போ நான் இந்த பட்டரெல்லாம் எல்லா பட்டரையும் நான் மாற்றலை. எனக்கு பட்டர் தேவை அப்படிங்கிறதுனால பாதி பட்டர் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து நெய் காய்ச்சி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் பாதியை மட்டும் இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து ஊற்றிக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ பட்டர் வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கும், நல்லா நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலையே இந்த மாதிரி நெய் வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நிப்பாட்டிடக்கூடாது, கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம அந்த பட்டரில் இந்த பால்லாம் வந்து அடியில் ப்ரௌன் கலராக தங்கிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நொறையாக வருது. இதுதான் வந்து நமக்கு நெய் கிடைச்சிது அப்படிங்கிற ஸ்டேஜ். நல்லா நொறையாக மேலே வர பொங்கி வரும். இந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு நிமிஷம் மட்டும் கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான நெய் கிடச்சிச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு வடிகட்டியில் வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். கெட்டு போகாது. நம்ம வீட்டிலையே தயார் பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும். இப்போவே வந்து கமகமான ஸ்மெல், அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலையே தயாரிக்கிறதுனால இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இதை பாருங்கள், நான் இப்போ ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 400 ml வரைக்கும் நெய் கிடைக்கும். இப்போ நான் பாதி தான் போட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஒரு பாதி பாட்டில் வந்திருக்கு. இது 400 ml பாட்டில். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலையே செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பசும்பாலே வாங்குங்க. அப்போ வந்து இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நிஷா டெக்னிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.